இன்றைக்கு கோவை மாநகராட்சியினுடைய 2025-26 ஆண்டு நிதிநிலை அறிக்கை 12 மணிக்கு தாக்கல் பண்ணாங்க. ஏதாவது மாநகராட்சியில் அல்லாத ஏதாவது அரசு மாநில அரசில் மதியம் 12 மணிக்கு எங்கேயாச்சும் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுற பார்த்துருக்கீங்களா? எங்கேயாச்சும் நடக்குமா? அதாவது தமிழ்நாட்டோட கலாச்சாரம் என்ன அப்படின்னா, இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது நல்ல நேரம் பார்த்து பண்ணுவாங்க. இவங்க என்ன தெரியுமா, இது அதாவது அவங்களுடைய இன்சார்ஜ் அமைச்சர் மாதிரியே இது. எப்படி அப்படின்னா, நீ தமிழ்நாட்டில் என்ன 12 மணிக்கு நடக்குன்னா டாஸ்மார்க் தான் திறப்பான். அது மாதிரி பார்த்து டாஸ்மார்க் பட்ஜெட்டு அதுதான் நல்ல நேரம் நடச்சிட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் இது அதாவது மாநகர மக்களுக்கு எந்த விதத்திலும், அதாவது போன வருஷம் 3300 கோடி வருமானம்னு சொன்னாங்க. இன்னும் இந்த வருஷம் 4700 கோடி வருமானம்னு சொல்லியிருக்காங்க. அதில் இப்போ 139 கோடி பற்றாக்குறைன்னு வேறு சொல்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 1000 கோடி எச்சா வருமானம் போன வருஷம் 3300 கோடியிலே 118 கோடி பற்றாக்குறை வந்தது. 3300 கோடியிலே ஒன்றும் பண்ணல, இவங்க 4600-700 கோடியிலே ஒன்றும் பண்ண போதில்லை. அதாவது இந்த மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பேப்பர் அளவில் மட்டுமே தான் பட்ஜெட் இருக்கும். அதாவது மக்களுக்கு செயல்பாடுகள் எதுவுமே நடக்காது. அதாவது சீதாலட்சுமி ஹாஸ்பிட்டலில் டயாலிசிஸ் சென்டர் வரும்னு சொல்லி போன பட்ஜெட்டில் அறிவிச்சாங்க, இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கிறாங்க. அடுத்த பட்ஜெட்டுக்கு ஆனால் இவங்க இருக்க மாட்டாங்க. இது கடைசி பட்ஜெட்டாக தான் இருக்குது. இந்த மேயர் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக இந்த ஆட்சியும் இருக்காதுங்க. ஏன்னா சும்மா வருஷம் 4 வருஷமாக கலராக போடுவாங்க, டிசைனாக அவங்க மந்திரி படம் போட்டு முதலமைச்சர் படம் போட்டு புக்கு மட்டும் வெளியிடுவோம் ஒழிய மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய அறிவிச்சிருக்கேன், பெருமை சொல்லுவாங்க. வருஷம் சொன்னதே சொல்லுவாங்க. போன வருஷம் இவன் ஐடென்டி கார்டும் கூட பாதியோடு நிறுத்திட்டு போயிட்டாங்க, பட்ஜெட்டில் அறிவிச்சு. அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அதுவும் கூட கொடுக்கல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாநகரில் இருக்கிற, அதாவது கல்லூரி மாணவர்களுக்கு இல்லை இளைஞர் பெண்களுக்கு விளையாட்டில் ஊக்குவிக்கிற பேப்பரில் சொல்கிறவங்களையே கிரிக்கெட் ஸ்டேடியம் என்னங்காச்சு இதை போட்டிருக்காங்களா? வெறும் பேச்சு. அது வருஷம் சொல்லிட்டே வராங்க. இது வரைக்கும் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. கடைசிக்கு ரோடாவது மக்களுக்கு நல்ல ரோடு போடுற இவ்வளோ வருமானம் எடுத்திருக்காங்க, ரோடாவது வருமானம் போடுறாங்களா? அதுவும் இல்லை. இப்போ போன வருஷம் பட்ஜெட்டில் அறிவிச்சாங்க, வெள்ளை குப்பை கடைகள் பயோமைனிங் செய்யப்படும், ஃபேவர் பிளாக் எல்லாம் பண்ணுவேன்னு சொன்னாங்க, வேஸ்ட்லேருந்து பண்ணுவேன்னு சொன்னாங்க. அதுவும் திட்டமும் வரல. அதே மாதிரி இந்த வருஷம் வெள்ளை குப்பை கடைகள் கரண்ட் எடுக்கப்படும். போன வருஷம் அதையும் சொன்னாங்க. அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஏதாவது இவங்க பட்ஜெட் பார்த்து எப்படி தெரியுங்களா? இந்த கலராக பேப்பர் இருக்குங்க, இந்த மாதிரி கலராக பேப்பர் இருக்குது. அப்படியே பட்ஜெட் அப்படியே நிறைய புக்கெல்லாம் புக்கை பாருங்கள், எல்லா கலர் போட்டிருப்பாங்க, ரெயின்போ கலர் மாதிரி பட்ஜெட் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த பேப்பர் இப்படி இருக்குது, நல்லா அழகாக இருக்குது பார்க்கும்போது. இது கிழிச்சா என்ன இருக்குங்க? வெறும் குப்பை தான். அது மாதிரி தான் இந்த மாநகராட்சியோட பட்ஜெட் வெறும் குப்பை பட்ஜெட் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எந்த விதத்திலும் பயன்படாத இந்த பட்ஜெட் தான் என்னோட அதிமுக சார்பாக எங்கள் கருத்துங்க. இந்த பட்ஜெட்டில் நிறைய திட்டங்கள் நிதி ஒதுக்காமலே அறிவிச்சிருக்கிறாங்க. ஏங்க இது ஒரு கண் பட்ஜெட்டுங்க. மக்களுக்கு எந்த விதத்திலும் நல்லது பயன்படாத ஒரு பட்ஜெட்டுங்க. வெறும் எலெக்ஷன் வரப்போகுங்கிற சும்மா அடித்து நிறுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா 1% வேலை கூட இதில் நடக்காதுங்க. வெறும் வருஷம் போன வருஷம் பட்ஜெட் புக் எடுத்து பாருங்கள், இதே அறிக்கை தான் இருக்கும். இந்த வருஷம் இருக்கும்னா அடுத்த வருஷம் அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் எந்த விதத்திலும் பயன் இல்லைங்க. நன்றி, வணக்கம். இதில் ஒன்றும் ஆர்கியூ இது பண்ணுறதுக்கே ஒன்றும் இல்லைங்க. போன வருஷம் என்ன அதே தான் சொல்லியிருக்கிறாங்க. இதில் போய் ஆராட்டி இங்கே பாராட்டுறக்கோ ஒன்றுமே இல்லைங்க. மனன் மக்களே இருக்கிறான். ஏதோ கோவை மாநகர மக்கள் இன்றைக்கி பட்ஜெட் வருது, ஏதோ நிறைய அறிவிப்பு நினைப்பாங்க. உதாரணத்துக்கு வரி நிறைய ஏற்றிட்டாங்க, அந்த ஒரு வருஷம் பெனால்ட்டியெல்லாம் கட் பண்ணிடுவாங்க, ட்ரோன் சர்வேல் எடுத்து திட்டத்தில் கொஞ்சம் கம்மி பண்ணிடுவாங்க நினைப்பாங்க. அதுவும் இல்லை, ஏமாற்றம் தான் மக்களுக்கு இந்த பட்ஜெட்டில் மிச்சம்.